1/1/2026 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் 12 ராசிகளில் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்கு பார்க்க போகிறோம். கும்பராசி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே ரெட் லைட் டேஞ்சர் லைட் காட்டிட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாது ராசா, நீ நவரவே முடியாது ராசா, மாட்டினது தான் இதெல்லாம் சொல்லி பயம் புத்தி ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி சேனல்ஸே பார்க்க மாட்டேன்னு தூக்கி போட்டவங்களாம் இருக்காங்க. கடவுளே இல்லைன்னு சொன்னவங்களாம் இருக்காங்க. அந்த கும்பராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது? நிறைய மாற்றங்கள் இருக்க போகுது. அடி விழப்போகுது. அந்த அடியோட வலியிலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அதை தான் நம்ம பேச போகிறோம். அதே கட்டத்தில் இந்த ராகு பகவான் கும்பத்தில் இருக்கிற இந்த சதய நட்சத்திரத்தை கடக்கிறதுக்குள்ளே கும்பராசிக்கு பெரும் அவஸ்தை, உச்சக்கட்ட அவஸ்தையை சந்திக்கக்கூடிய மாதங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஜூலை மாதம் வரைக்கும் அது நகர்ந்துருச்சு அப்படின்னா ஜூலைக்கு மேலேருந்து நல்ல ஒரு விடிவு காலம்னே சொல்லலாம். கும்பராசிக்கு அதிக ஆசைகளை தூக்கி போட்டுருங்க. இல்லாததை நான் செஞ்சு காட்டுறேன்னு செய்யாதீங்க. படிக்கிறீங்களா? நிறைய குழந்தைங்க என்ன நல்லா படிக்கிற திறனுக்கு 40 மார்க் எடுத்தால் போதும், அதுக்கு மேலே எதுக்கு நீ கேட்குறேன்ற மாதிரியே பேசுகிறாங்க. ஆனால் அவங்களோட திறமை 90 மார்க் எடுக்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ விதண்டாவாதம், பந்தா, இந்த பிடிவாதம், மூர்க்கத்தனம், இது எல்லாத்தையும் இந்த ராகு அள்ளி தெளித்து வச்சுருக்கு கும்பராசி மேலே. அதை தொடைக்கணும் அப்படின்னா ஒரே விஷயம், மெடிடேஷன், வாக்கிங், ஆன்மீகம். இது தான் அவங்கள காப்பாற்றி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வர்றது. இந்த விஷயத்தை கரெக்டாக பிடிச்சிட்டிங்கனாக்கா இந்த வருஷம் செப்டம்பர் மாதத்துக்கு மேலே மகிழ்ச்சியை மட்டும்தான் சந்திப்பீங்கன்றதை நான் உத்தரவாதம் தரேன். யார் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், ஆனால் இந்த விஷயத்தை கேர்ஃபுல்லாக, அதுவும் கும்பராசி குழந்தைங்க வீட்டில் இருக்குன்னா பேரண்ட்ஸ் எடுத்த உடனே திட்டுறதை நிறுத்திட்டு அந்த குழந்தையோட மைண்ட் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்றபடி பேசி கூட்டிகிட்டு போகிறது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதாங்க ஒரே ரிசல்ட். நீங்கள் எந்த கோயிலுக்கு போங்க, எந்த பரிகாரம் பண்ணுங்கள், ராகுக்கு எதுக்கே பூஜை பண்ணுங்கள், பரிகாரம் பண்ணுங்கள், இந்த ராகுவோட பிடிவாதம்ன்ற பிடி, அந்த வாயோட பிடியில் இந்த கும்பராசி மாட்டிருக்கு. அதுக்கே தெரியாமல் அவுத்தா தான் ஜெயிக்க முடியும். அதுதான் இந்த ஒரே விஷயம். அவங்க மைண்டை கிளென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸோட உச்சக்கட்டத்தில் உங்கள் வீட்டில் 5 வயசில் கும்பராசி குழந்தை இருக்கா, உச்சக்கட்ட ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது. இன்னும் நீங்கள் டீப்பாக பார்த்தீங்கன்னா அதை அப்யூஸ் பண்ணக்கூட படும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இந்த ஜூலை மாதம். அதுக்கப்புறம் ஃப்ரீயாக விடுங்க, ஜெயிச்சு காட்டுவாங்க. ரொம்ப அவங்களுக்கே விஷயம் புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ புரியாத நிலையில் இருக்கிறனால தான் என்ன நடந்துக்கிறோன்றதே அவங்களுக்கு தெரியல. இதுதான் ஜாதகர். இது 5 வயசு குழந்தையாக இருந்தானே 95 வயசு குழந்தையாக இருந்தேன்னா இதுதான் மைண்ட் ஸ்டேட்டஸ். சரி, தனஸ்தானத்தில் ராசிநாதன் உட்காந்துக்காரு. வருமானங்கள், பேக்கெட் மணி வந்துடுது, சம்பாதிச்சா பணம் வந்துடுது. ஆனால் பணத்தை நம்ம தொடுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பின்னாடி ஒரு கை இருக்குது. கடன் வாங்குறதா இருக்கட்டும், குடும்ப செலவுகளாக இருக்கட்டும், இல்லைன்னா ஃபைன் காசு வீட்டுக்கு தெரியலாமல் நான் ஃபைன் போட்டுட்டேன், அந்த ஃபைன் காசை எடுத்து கொடுக்குறதா இருக்கட்டும். இது இப்படி தான் இருக்குது. வெளியிலேருந்து பார்க்க அவனுக்கு என்ன வசதி இருக்குது, பணம் இருக்குது. ஆனால் அந்த பணம் தான் கை தொடுறதுக்கு முன்னாடி இன்னொரு கை தொட்டுருது. அதுதான் இப்போ இருக்கக்கூடிய உச்சக்கட்ட ஸ்ட்ரெஸ்ஸே கும்பராசிக்கு. அப்போ என்ன செய்யணும்? வீட்டில் தீபம், வீட்டில் விளக்கு உங்கள் கையால் ஏற்றுங்க. காமாட்சம்மா விளக்கு, அந்த விளக்கை ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வத்துக்குன்னு தனியாக ஒரு அகல் வச்சு தீபம் ஏற்றுங்க. இந்த நிலையை அது மாற்றி கொடுத்துரும். கண்டிப்பாக குலதெய்வத்துக்கு சங்கல்பம் வச்சு 48 நாள் விளக்கு ஏற்றுங்களேன், கம்பல்சரி இந்த ஆண்டு உங்களுக்கு சக்ஸஸை ஏற்படுத்தி கொடுக்கும். நான் உத்தரவாதம் தரேன். அடுத்து முயற்சிகள் 2 தடைக்கு பின்பு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் சில பயணங்களை தவிர்க்கிறது, முக்கியமான முடிவுகளை தவிர்க்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய பேர் கொஸ்டின் இருக்கும், கும்பராசி குழந்தைங்க, என் குழந்தை 10வது படிக்குது, பப்ளிக் எக்ஸாம் எழுத போகுது, +2 படிக்குது, மார்ச் மாதம் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகுது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. செமஸ்டர் எக்ஸாம் எழுத போகுது, பிஹெச்டிக்கு, நான் 50 வயசு குழந்தை, நான் பிஹெச்டி எழுத போகிறேன், என்ன பண்ணுறது அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. கலைகள் சார்ந்த விஷயத்தில் இந்த ராகு பகவான் வெற்றியை கொடுத்துருவார். படிப்பு விஷயத்தில் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடுகளோ அல்லது கும்பத்துக்கு கண்டிப்பாக முருகர் வழிபாடு எடுத்து பண்ணுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்.
நிறைய எப்போல்லாம் லீவ் கிடைக்குதோ, இல்லை பெரிய குழந்தைங்களுக்கே சொல்கிறேன், 50லேருந்து 70 வயசு இருக்கும், எப்போல்லாம் லீவ் கிடைக்குதோ எங்கே மலை ஊற்று தண்ணிகள், அகஸ்தியர் ஃபால்ஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஃபால்ஸில் போய் அப்பப்போ குளிக்கிறது இந்த ராகுவோட வீரியத்தை சுத்தமாக அடக்கி கொடுத்துரும். இந்த வருஷம் நான் ஜூலை வரைக்கும் சொல்லியிருக்கேங்க. ஜூலை வரைக்கும் கேர்ஃபுல்லாக எப்படி கையும் கருத்தும் எப்படி பிடிச்சி இந்த மாதிரி ஃபால்ஸ் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க, மலை ஏறுதல் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க, மலை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. இந்த ராகுவோட பீடிகை கும்பத்தை அண்டாது. புதிய சொத்து வாங்கிறது, புதிய கடன் வாங்கிறது கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் பண்ணக்கூடாது. அது பண்ணால் அதிலே மூழ்கி போயிடும். வச்ச சொத்தையோ வச்ச நகையோ திருப்ப முடியாத சூழலை அமைச்சு கொடுத்துரும். கண்டிப்பாக நண்பர்கள் அல்லது ஏமாற்றத்தை இவங்க கண்டிப்பாக சந்திப்பாங்க. இப்போ தான் சொல்லுவாங்க கும்பராசி, நான் ஒரு சிட் ஃபண்டு போட போகிறேன், நான் ஒரு 10 பேரை வச்சு நான் ஆரம்பிக்க போகிறேன். ஆரம்பிப்பாங்க, மார்ச் மாதம் வரைக்கும் பணம் வரும். அதுக்கப்புறம் வர வருமானம் வெளியில் போயிடும். அவங்களுக்கும் திரும்ப கொடுக்க முடியாத ஊரை விட்டு போகக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துரும். அவமானமாக போகிற சூழல் திரும்பி வரவிடாது. ஸோ இந்த காலகட்டங்கள் கும்பராசி நேயர்கள் கவனமாக இருக்கிறது. ஆரோக்கியம் கண்டிப்பாக வீசிங், அதாவது நம்ம உடம்புலையே லங்ஸ் மட்டும்தான் பாம்பு மாதிரி இருக்குங்க, வீசிங். இது அடுத்தது இம்யூனிட்டி பவர். இந்த 2 தான் பிரச்சனையே. எல்லா ஆர்கன்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கும். இந்த 2 தான் அவங்களுக்கு ஸ்டார்டிங். இருமல் வந்துருச்சா, ஓகே, அடுத்தது வயிற்று வலி வந்துடும், முட்டி வலி வந்துடும். அது தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு நோய் உள்ளே வந்துருச்சு அப்படின்னா இது முடிச்சு அது முடிச்சு, இப்போ தான் இதுக்கு போய் பார்த்துட்டு வந்தேன், அடுத்து இப்போ இருமல் வந்துருச்சு, இப்போ தான் இருமலுக்கு முடிச்ச ஜுரம் வந்துருச்சு, அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஆரம்பத்துலேருந்தே இவங்களுக்கு உண்டான வைத்தியங்களாக இருக்கட்டும், இந்த விஷயங்களை கேர் எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும். திருமணம் கண்டிப்பாக இந்த வருடம் திருமணத்தை கொஞ்சம் தள்ளி போடுறது சிறப்பாக இருக்கும். ரொம்ப முயற்சி பண்ணிகிட்ருக்கோங்க, இந்த வருஷம் பண்ணி ஆகணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அக்டோபர் மாதத்துக்கு மேலே சுயஜாதகத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரே தெய்வம், குலதெய்வத்தை தவிர எந்த தெய்வமும் இப்போதைக்கு கை கொடுக்காது. அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட்டே. சரி, உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போது. 12ஆம் இடத்துல புதன் அஸ்தங்கமாயிருக்காரு. மார்ச் மாதத்துக்கு மேலே உங்களோட இந்த ஆஃபீஸில் இவர் இருக்காரா அப்படின்ற அளவுக்கு உங்களோட முகம் தெரிய ஆரம்பிக்க போகுது. உத்தியோகத்தை தயவு செஞ்சு கிடைச்ச வேலையை விட்டுட்டு ஆசைன்ற ராகு வலை விரிக்கும். இங்கே வந்துட்டேனாக்கா ஒரே மாதத்துல இவ்வளோ வேலை, ஒரே வருஷத்தில் இவ்வளோ சம்பளம், அந்த ஒரு வருஷம் கிடக்கணும், அந்த ப்ராஜெக்ட்ஸை முடிக்கணும் அப்படிங்கிறத யோசிக்க மாட்டாங்க. அப்போ உத்தியோக மாற்றத்தை தவிர்க்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த தொழில் நான் ஆரம்பிக்க போகிறேன்னா டெஃபினட்டாக இந்த வருஷம் வேணாம். தொழில் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னாக்கா அதில் ஒரு சைலண்ட் பார்ட்னரை ஒருத்தரை போட்டுட்டு அதை பண்ணும்போது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலில் லேபர்ஸ் தான் ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கு அடுத்த விஷயம் எலக்ட்ரிக்கல் சார்ந்த விஷயத்தை ஒரு தீப்பிடிச்சிச்சுன்னா வேலை முடிஞ்சு போயிடும். அதனால் எலக்ட்ரிக்கல் சார்ந்த விஷயங்கள் ஷாக் அடிக்கும் கண்டிப்பாக. இந்த எலக்ட்ரிக்கல் வீட்டில் பசங்க குளிக்கிறாங்க, உள்ளே ரொம்ப நேரம் இருக்காங்க, விட்டு வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாக் அடிச்சிருக்கும். அந்த சின்ன சின்ன கேர்லெஸ்ஸான விஷயங்கள் தான் இவங்களுக்கு கண்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த மைண்ட் ஸ்டேட்டஸ் கண்டிப்பாக பார்த்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 30% நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். 70% ஜூலை மாதத்துக்கு பின்பு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இவங்க செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இந்த 2026 புத்தாண்டு இவங்களுக்கு கண்டிப்பாக 30% நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போது. அடுத்து இவங்க செய்ய வேண்டிய வழிபாடு, மாதத்தில் வரக்கூடிய இவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அமாவாசை, குலதெய்வ கோவிலுக்கு போய் இவங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறது சிறப்புகளை ஏற்படுத்துது. எல்லாருமே பிரத்திங்கரா முன்னாடியும் காளி முன்னாடியும் பூசணிக்காய் தீபம் போடுறாங்க. குலதெய்வ கோவில்லையும் நீங்கள் போய் பூசணிக்காய் தீபம் போடுறது உயிருக்கு சமமான கண்டத்தை அளித்து வெற்றியையும் பாதுகாப்பையும் இந்த குலதெய்வம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அடுத்தபடியாக நீங்கள் பிறந்த மாதத்தில் வரக்கூடிய உங்கள் நட்சத்திரம் அன்னைக்கு பாபநாதீஸ்வரர் கோவிலுக்கு போய் அந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு பாவங்களை நாசம் செய்து உங்களுக்கு வளர்ச்சியையும் வெற்றியும் கொடுக்கறதுக்காக அமர்ந்திருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அவர் பேரில் ஒரு அர்ச்சனை செய்து அந்த கோவிலில் ஒரு 48 நிமிஷத்துலேருந்து 4 ஹவர் கூட நீங்கள் இருக்கலாம், உட்கார்ந்து வழிபாடு பண்ணிட்டு வர்றது இந்த வருடம் முழுவதும்
மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் இந்த ராகுனால் ஏற்படக்கூடிய தீங்குகள்லேருந்து விடுவிக்கிறதையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நன்றி.